வணக்கம். விஜயின் அரசியல் வருகை ஆளுங்கட்சியை பாதிக்கும் என்று அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் கணித்திருக்கிறார். 30% கமிஷன் பெற்றுக்கொண்டு அனைத்து வேலைகளையும் திமுகவினர் செய்கின்றனர் என்ற கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர மக்கள் உறுதியாக உள்ளனர் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. டிடிவி தினகரனை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. 11 சட்டமன்ற தொகுதிகளில் தற்பொழுது அமமுகவின் வேட்பாளர்கள் களம் காண இருக்கிறார்கள். சைதாப்பேட்டை, சோளிங்கர், அதே போன்று உள்ளிட்ட ஒட்டப்பிடாரம் உள்ளிட்ட தொகுதிகளில் அவர்கள் களம் காண இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது வேட்பாளர்களை ஆதரித்து விரைவில் தன்னுடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பாக நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் தற்பொழுது விஜயோட அரசியல் வருகை என்பது ஆளும் கட்சியைத்தான் பாதிக்கும், மற்ற கட்சிகளை பாதிக்காது. அதாவது அதிமுக தலைமையிலான அணி வலிமையாக இருப்பதாகவும் வரக்கூடிய தேர்தலை எதிர்கொள்வதற்கான அனைத்து வித பணிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். 30% கமிஷன் பெற்றுக்கொண்டு தற்பொழுது அனைத்து வேலைகளையும் திமுகவினர் செய்து வருவதாகவும் அவர் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. டிடிவி தினகரன் விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அமமுகவின் வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபடுவார். அதற்கான முழு பட்டியலானது விரைவில் வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது.